வெல்கம் டு தமிழ் ஹிடன் மிஸ்ட்ரி. குழந்தைகள் என்று கூடினாலே நமக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே தோன்றும். நமது குழந்தைகளின் புகைப்படத்தையோ அல்லது நாம் குழந்தை பருவத்தில் இருக்கும் புகைப்படத்தையோ பார்க்கும் பொழுது அது மனதிற்கு இனிமையை ஏற்படுத்தும். எல்லோரும் அதிகபட்சமாக தனது சிறு வயதில் ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் சில சிறுவர்களின் புகைப்படங்கள் நமக்கு அதிர்ச்சியையும் பயத்தையும் ஏற்படுத்துகின்றன. அவர்கள் தங்களது சிறு வயதில் சில பயங்கரமான நிகழ்வுகள் நடக்க காரணமாக உள்ளனர். அப்படிப்பட்ட முக்கியமான 10 குழந்தைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டேவிட் பெர்கோவிட்ஸ் தாயின் செல்ல பிராணிகளை கொன்றவர். டேவிட் பெர்கோவிட்ஸ் பொதுவாக சாம்சன் என அழைக்கப்படுகிறார். இவர் 1976ஆம் ஆண்டு 6 பேரை கொலை செய்தார். இரவு நேரங்களில் நிறுத்தப்பட்டிருந்த கார்களில் இருந்த பெண்களை சுட்டுக் கொன்றார். அவர் தனது 17 வயதில் அமெரிக்க இராணுவத்தில் சேர்ந்தார். அப்போது அவர் தனது பிறப்புச் சான்றிதழை பார்த்தபோதுதான் அவர் தத்தெடுக்கப்பட்ட குழந்தை என்று அறிந்து கொண்டார். அதனால் தனது உண்மையான தாயை அவர் தேடி சென்றார். ஆனால் அவரது தாய் தனது மகனுடன் இருப்பதில் ஆர்வமாக இல்லை. இவர் FBI-யில் உள்ள கே ரெஸ்னரிடம் அளித்த பேட்டியில் கூறும்போது தான் 6 வயதிலேயே தனது வளர்ப்பு தாய் வளர்த்த மீன்களை கொல்வதற்காக அந்த மீன் தொட்டியில் மோட்டாருக்கு ஊற்றும் எண்ணெயை ஊற்றியுள்ளார். பிறகு ஊசியால் குத்தி அந்த மீன்களை கொன்றுள்ளார். அதை அவர் ரசித்து செய்துள்ளார். இதுபோல இறப்பதை கண்டு ரசிக்கும் இவர் தன் தாய் வளர்த்த செல்ல பறவைக்கும் விஷம் கொடுத்து கொன்றுள்ளார். இவ்வாறு சிறுவயதில் இருந்தே ஒரு கொலையாளியாக ஆகியுள்ளார் டேவிட் பெர்கோவிட்ஸ். டெட் பண்டி ஆபத்தான பொறிகளை உருவாக்குபவன். 1946ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் திருமணமற்றோருக்கான இல்லத்தில் லூயிஸ் கோவல் தியோடர் என்பவர் தனது மகனான ராபர்ட் பண்டியை பெற்றெடுத்தார். திருமணத்திற்கு முன்பே தன் குழந்தை பெற்ற விஷயம் சமுதாயத்துக்கு தெரிவதன் மூலம் தனக்கு ஏற்படும் களங்கத்தை துடைக்க அவர் பண்டியை தனது சகோதரன் என்று கூறி வந்தார். ஆனால் இது குறித்து உளவியலாளர்கள் கூறும்போது அவரது பெற்றோர் தாத்தா பாட்டி அனைவருக்கும் தனது மகளும் அவரது சகோதரியுமான தியோடர் தான் பண்டியின் தாய் என்பதை அறிந்திருந்ததாக கூறுகின்றனர். இதனால் பண்டியை வெறுத்து அவர்கள் அவரை தீய வழியில் நடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. 1974இல் தொடங்கி 1978க்குள் பண்டி 30க்கும் மேற்பட்ட பெண்களை கொண்டிருந்தார். இவர்களது நெருங்கிய குடும்ப நண்பரான சாண்டி ஹோல்ட் பண்டியுடன் வளர்ந்தவர். இவர்கள் இருவருக்கும் இடையே கொடூரமான நட்பு இருந்ததாக கூறப்படுகிறது. அவர் காடுகளில் புலிகளுக்கு வைக்கும் பொறிகளை உருவாக்கி சுற்றுப்புறத்தில் அவற்றை மறைத்து வைப்பார். மக்கள் பயப்படுவதை அவர் விரும்புவார். ஒரு சிறுமி அந்த மறைக்கி வைக்கப்பட்ட பொறியை மிதித்து அவள் காலை அதில் உள்ள கூர்மையான அமைப்பு தாக்கும் போது அதை பண்டி விரும்பி பார்ப்பார். இப்படியாக காலம் காலமாக பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள் வரலாற்றில் பண்டியும் ஒருவரானார். டென்னிஸ் BTK ரேடர் தாயை துன்புறுத்தி மகிழ்ந்தவர். டென்னிஸ் BTK ரேடர் ஒரு அருமையான கணவர் ஆவார். இவர் தனது பிள்ளைகளிடம் அன்பான தந்தையாகவும் இருந்துள்ளார். கன்சால் என்னும் மாகாணத்தில் விச்சிட்டா நகரில் உள்ள தேவாலயத்தின் மரியாதைக்குரிய உறுப்பினர்களில் இவரும் ஒருவர் ஆவார். மனிதர்களை சித்திரவதை செய்து கொலை செய்யும் BTK என்னும் தொடர் கொலையாளர் இவர் என கூறினால் யாருமே நம்ப மாட்டார்கள். ஏன் அவர்களது குடும்பத்தினரே நம்பவில்லை. பின்பு சில நாட்களில் அந்த தொடர் கொலையாளி இவர்தான் என தெரிய வந்தது. இது அனைவருக்கும் அதிர்ச்சி அளிக்கும் தகவலாக அமைந்தது. இவர் 10 நபர்களை சித்திரவதை செய்து கொண்டிருந்தார். கேக் டிவி எனும் செய்தி சேனலின் நிருபரான அட்டேபர்க் என்பவரிடம் BTK பேட்டி அளித்த போதுதான் இவர் சிறுவயதில் இருந்தே பெண்கள் மீது ஒரு பயங்கரவாத எண்ணத்தை கொண்டிருந்தார் என தெரிய வந்தது. இது பற்றி BTK கூறும்போது, நான் எப்பொழுதுமே தனது தாயை நேசித்தேன். ஆனால் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை. என் தாயின் மீது எனக்கு சிறிது கோபம் இருந்தது என கூறுகிறார். அது மட்டுமின்றி ரேடர் இளமையாக இருந்த போது அவரது தாயின் கைகள் பெட்டில் இருந்த ஸ்பிரிங்கில் மாட்டிக்கொண்டதாம். அப்பொழுது அவர் கை வலித்ததால் உதவி செய்வதற்கு ரேடரிடம் கதறினாராம். ஆனால் அவர் கதறுவது ரேடாருக்கு மிகவும் பிடித்திருந்ததால் அவர் எதுவுமே செய்யவில்லையாம். பெண்கள் கண்களின் பயத்தின் போது ஏற்படும் பயங்கரம் இவருக்கு மனதில் சிலிர்ப்பை ஏற்படுத்துமாம். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். ஜெஃப்ரி டாமர் மனித எலும்புகளுடன் விளையாடுவதை விரும்புபவன். 1991ஆம் ஆண்டு ஜெஃப்ரி டாமரின் அபார்ட்மெண்ட் ஒரு திகிலூட்டும் சங்கதி என்பது வெளி உலகிற்கு தெரிய வந்தது. அவரால் பலியானவர்களின் உடல் உறுப்புகள் அந்த அபார்ட்மெண்டில் கண்டெடுக்கப்பட்டன. துண்டிக்கப்பட்ட தலைகள் அவரது குளிர்சாதன பெட்டியில் இருந்து கண்டெடுக்கப்பட்டன. இவர் 1978இல் தொடங்கி 1991 வரை 17 பேரை கொண்டிருந்தார். ஆண்களையும் சிறுவர்களையும் இவர் கொன்று புதைத்திருந்தார். அவர் மனித எலும்புகள் மீது அதிக ஆர்வம் காட்டினார். ஜெஃப்ரி அவர்களின் தந்தையான லியோனஸ் டாமர் தனது நினைவுகளை ஒரு தந்தையின் கதை என்ற புத்தகமாக எழுதினார். அதில் அவர் கூறும்போது, ஜெஃப்ரி 4 வயதாக இருந்த சமயத்தில் வீட்டுக்கு கீழே துர்நாற்றம் வீசியது. அங்கு சென்று பார்த்தால் எலும்புகளின் குவியலையே அங்கு கண்டு முடிந்தது. அந்த குவியல் அருகே ஒரு வாளி இருந்தது. அந்த வாளியில் எலும்புகளை வைத்துக் கொண்டு ஜெஃப்ரி உற்று பார்த்து கொண்டிருந்தான். மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு எலும்பாக எடுத்து உற்று பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவன் விந்தையாக குரல் எழுப்பினான். அது மிகவும் விசித்திரமாக இருந்தது. இவ்வாறு அவர் கூறியுள்ளார். இயன் ப்ரோடி குழந்தை பருவத்தில் கிளாசிக் என்னும் மனநோயை கொண்டிருந்தார். இயன் ப்ரோடி கொலைக்காரர்கள் என அழைக்கப்பட்ட இரட்டை தொடர் கொலையாளிகளில் ஒருவராவார். இவரது கூட்டாளி மைரா ஹின்லியுடன் சேர்ந்து இவர் 5 சிறுவர்களை கொன்றார். அவர்கள் அனைவருமே 10 முதல் 17 வயதுக்குட்பட்டவர்கள். கொன்ற உடல்களை வடமேற்கு இங்கிலாந்தில் உள்ள சாடல்வர்த் மூரில் கல்லறையில் புதைத்தனர். 4 மாத குழந்தையாக இருக்கும்போதே ப்ரோடி தத்தெடுக்கப்பட்டார். அவருக்கு கிளாசிக் என்னும் மனநோய் இருந்தது. அவர் அடிக்கடி தன் தலையை தரையில் முட்டிக்கொள்வாராம்.
தனது 10வது வயதில் சொந்த இன்பத்திற்காக அவர் விலங்குகளை கொல்லத் துவங்கினார். அவர்களை துன்புறுத்தி கொடுமையாக கொன்றார். அங்கு வளர்க்கப்பட்டு வந்த முயல் மற்றும் பூனைகளை உயிருடன் எரித்தார். 17 வயதான இவர்களது நண்பர் டேவிட் ஸ்மித்தை தன்னோடு சேர்ந்து கொலை குற்றங்களை செய்யும்படி இவர்கள் வற்புறுத்தினர். ஆனால் ஸ்மித் இந்த தகவல்களை போலீசிடம் கூறினார். இதனால் இவர்களை தண்டிப்பதற்கு ஸ்மித் முக்கிய சாட்சியாக இருந்தார். பிராடியை பற்றி ஸ்மித் கூறும்போது, பிராடி குழந்தைகளை கொல்லும் ஒரு கோழையான ஆள், உண்மையில் அவன் ஒரு மனிதனே கிடையாது என கூறினார். ஜான் வெயின் கேசி வான்கோழிகளுக்கு தீ வைத்த மனிதன். நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்த புத்திசாலியான சிறுவன் ஜான் வெயின். இவர் குழந்தை பருவத்தில் சிகாகோவில் உள்ள இலினாய்ஸ் என்னும் பகுதியில் வாழ்ந்து வந்தார். அவர் தனது தாயின் மீது அதிகப்படியான அன்பு வைத்திருந்தார். ஆனால் சிறு வயதிலேயே அவர் அதிக வன்முறையாளராக இருந்தார். அதற்கு காரணம் அவரது தந்தை. அவர் ஒரு குடிகாரர். தினமும் குடித்துவிட்டு அவர் கேசியை துன்புறுத்துவார். மேலும் அவர் ஒரு சிசியாக, சிறிது பெண்மை குணம் கொண்ட ஆணாக இருந்ததால் அவரது தந்தையால் அதிகப்படியான துன்பத்துக்கு ஆளானார். இதனால் தனது கோபங்களை அவர் விலங்குகள் மீது காட்டத் துவங்கினார். வான்கோழிகளை துன்புறுத்தி அதில் மகிழ்ச்சி கண்டார். அந்த வான்கோழிகள் மீது பெட்ரோல் நிரப்பப்பட்ட பலூன்களை எறிவார். பின்பு அந்த பாவப்பட்ட ஜீவன்களை கொழுத்திவிட்டு அவை உயிருடன் துடிதுடித்து மடிவதை ரசிப்பார். இதனால் இவர் கைது செய்யப்பட்டார். இது குறித்து கேசியின் மனநல மருத்துவர்கள் கூறும்போது, தீயில் எரிந்து துடிதுடித்து சாகும் பறவைகளை போன்ற ஒரு வேடிக்கையான காட்சியைதான் தனது வாழ்நாளில் கண்டதே இல்லை என கேசி கூறியதாக அவர் கூறுகிறார். ஐலின் ஊர்னோஸ் சிகரெட் பன்றி என அழைக்கப்பட்ட பெண். ஐலின் ஊர்னோஸ் ஒரு சோகமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த பெண்ணாவார். ஒரு சிறுமியை பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கியதற்காக அவரது தந்தை சிறையில் அடைக்கப்பட்டார். அவரது தாய் அவருக்கு 3 வயதாக இருக்கும்போதே அவரை கைவிட்டார். ஊர்னோஸ் தனது தாத்தா பாட்டியுடன் வாழ்ந்து வந்தார். தனது தாத்தா மூலம் அவர் பலகாலமாக கொடுமைப்படுத்தப்பட்டு வந்தார். அவரே எழுதிய புத்தகமான மான்ஸ்டர் மை ட்ரூ ஸ்டோரி என்ற புத்தகத்தில் அவர் இவ்வாறு எழுதியுள்ளார். என் அம்மா நான் பிறந்தவுடனே என்னை எடுத்து எனது தாத்தா பாட்டியிடம் விட்டு சென்றார். அதன் பிறகு அவரது இறுதிச் சடங்கின் போதுதான் நான் அவரை பார்த்தேன். அவர் நிச்சயமாக நரகத்திற்கு தான் செல்வார். எனது தாத்தா நான் பள்ளி முடிந்து தாமதமாக வீட்டிற்கு வந்தால் அதற்காக என்னை அடிப்பார். அவர் என்னை வில்லோ கிளைகளை பறிக்கச் சொல்லி அதை வைத்தே அடிப்பார். கிளையின் தடிமனை பொறுத்து அது குறைவான காயத்தை ஏற்படுத்துகிறது என்பது எனக்கு விரைவில் புரிந்தது என்று கூறியுள்ளார். 13 வயதில் பள்ளி சிறுவர்களிடையே சிகரெட் பன்றி என அழைக்கப்பட்ட பெற்ற பெயரினால் அவர் இழிவாக பார்க்கப்பட்டார். அலெக்சாண்டர் பிக்கஸ் தலையில் அடிபட்டு குணம் மாறியவர். அலெக்சாண்டர் பிக்கஸ் ஒரு ரஷ்ய தொடர் கொலை செய்த குற்றவாளி. 64 பேரை கொல்வதை இலக்காக கொண்டிருந்தார் பிக்கஸ். செஸ்போர்டில் உள்ள ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒரு ஆள் என மொத்தம் 64 கட்டங்களுக்கு 64 பேரை கொல்ல அவர் முடிவு செய்திருந்தார். இதனால் அவர் செஸ்போர்ட் கில்லர் என அழைக்கப்பட்டார். 1992இல் இவர் மொத்தம் 52 பேரை கொலை செய்திருந்தார். ஆனால் அது குறித்து இவர் எந்த வருத்தமும் அடையவில்லை. இது குறித்து பிக்கோஸ் கூறும்போது, என்னை பொறுத்தவரை கொலை செய்யாத வாழ்க்கை என்பது உணவில்லாத வாழ்க்கைக்கு சமமானது. நான் அவர்களுக்கெல்லாம் ஒரு தந்தையாக இருந்து பொது வாழ்க்கையை உருவாக்கி தந்துள்ளேன் என்று அவர் கூறினார். பிக்கோஸுக்கு 4 வயது இருக்கும்போது ஊஞ்சல் அவர் தலையில் தாக்கியதில் அவரது மூளையில் உள்ள முன்புறணி சேதமடைந்ததாக அவரது தாயார் கூறுகிறார். கிளாஸ்கோ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இது குறித்து கூறும்போது, கொலைகாலிகளில் 21% பேர் அவர்களது கடந்த காலத்தில் தலையில் அடிபட்டவர்களாக உள்ளனர் என கூறுகின்றனர். எட் கெயின் திகில் வீட்டில் வளர்ந்தவரா? எட் கெயினின் தாயார் வரலாற்றின் மோசமான தாயாராக அனைவராலும் அறியப்படுகிறார். கெயின் திகில் படங்களில் உள்ள கதாபாத்திரங்கள் மீது அதிக ஈர்ப்பை கொண்டிருந்தார். 1960இல் வந்த சைக்கோ, 1974இல் வந்தது லேதர் ஃபேஸ், 1991இல் வந்தது லாம்ஸ் உள்ளிட்ட படங்கள் அவரது விருப்ப படங்களாக இருந்தன. அவர் கல்லறைகளில் புதைக்கப்பட்ட பெண்களின் உடல்களை தோண்டி எடுத்து அவற்றை கொண்டு பயமுறுத்தும் வகையில் ஒரு உடையை தைத்தார். விஸ்கான்சினில் உள்ள பிளெயின்ஃபீல்டில் தனிமைப்படுத்தப்பட்ட பண்ணை வீட்டில் கெயினும் அவரது தாயும் வசித்து வந்தனர். குழந்தையிலிருந்து தாயுடன் வளர்ந்து வரும் கெயினுக்கு அவரது தாய் தீய செயல்களை சொல்லிக் கொடுத்தார். மேலும் உலகத்தில் உள்ள பெண்கள் அனைவரும் பிசாசுகள் என அவருக்கு கற்றுக் கொடுத்தார். கெயினின் தாய் இருந்ததால் அவர் தன் குடும்ப வீட்டிற்கு மாறினார். உள்ளூர்வாசிகள் பலர் அந்த வீட்டின் பக்கமே செல்ல விரும்பவில்லை. இது பற்றி டிக் லெனார்ட் எனும் நிருபர் கூறும்போது, நீங்கள் எப்போதாவது ஹாலோவின் விருந்து நடக்க விரும்பினால் அதற்கு கெயினின் இல்லம்தான் சரியாக இருக்கும் என கூறினார். நகரத்தின் ஓரத்திலிருந்து அந்த வீடு எப்போதும் இருட்டாகவும் பயமுறுத்தும் வகையிலும் இருந்தது.
அது ஒரு இளம் கல்லறை பிணங்களை திருடும் திருடனுக்கு சரியான இடம்தான். ஹென்றி லீ லூக்கஸ் 10 வயதில் கண்ணை இழந்தவர். ஹென்றி லீ லூக்கஸ் என்பவர் த கன்ஃபெஷன் கில்லர் என மற்றவர்களால் அழைக்கப்பட்டார். அவரிடம் நேர்காணல் செய்த டெக்சாஸ் அதிகாரிகள் அவரால் 100க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். ஆனால் உண்மையில் அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 முதல் 41 வரை இருக்கலாம் என நம்பப்படுகிறது. இருப்பினும் அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்பதற்கு இன்னும் சரியான தகவல்கள் இல்லை. வர்ஜீனியாவில் உள்ள பிளாக்ஸ்பர்கில் பிறந்த ஹென்றி லீ லூக்கஸ். அவரது தாய் அவரை உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் துன்புறுத்தினார். இதனால் சிறு வயதிலேயே அவர் கொடுமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். இதை பற்றி அவர் கூறும்போது, நான் என் வாழ்நாட்களையே வெறுக்கிறேன். என் குடும்பத்தில் நான் ஒரு நாயைப் போல நடத்தப்பட்டேன். எப்போதும் தாக்கப்பட்டேன். எந்த ஒரு மனிதனும் செய்யவே வெறுக்கும் விஷயத்தை நான் செய்யும்படி நிர்பந்திக்கப்பட்டேன் என கூறுகிறார். அவருக்கு 8 வயது இருக்கும்போது மரத்துடாலான பலகையில் அவர் தலையில் பலமாக அடித்திருக்கிறார். இதனால் லூக்கஸ் 3 நாட்கள் மயக்க நிலையிலேயே இருந்துள்ளார். 2 வருடங்களுக்கு பிறகு அவர் சகோதரர் அவரின் கண்ணில் வெட்டுக்காயத்தை ஏற்படுத்தினார். அந்த காயத்திற்கு சிகிச்சை அளிக்கப்படாததால் அவை தொற்றுக்கு உள்ளாகின. இதனால் அவரது ஒரு கண் நிரந்தரமாக அகற்றப்பட்டது. லூக்கஸின் அழகிய கண்கள் கொண்ட குழந்தை பருவ புகைப்படத்தை பார்த்துவிட்டு தற்போதுள்ள கண்ணாடி கண்ணை பார்க்கும்போது அது வேதனை அளிக்கும் விஷயமாக உள்ளது. இப்படியாக தொடர் கொலையாளிகளாக இருந்த பலருக்கு பால்ய பருவத்திலேயே அதற்கான அறிகுறி இருப்பது தெரிகிறது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.